ஓம் சாந்தி 23/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முதல் பாடம் என்னவென்றால், நான் ஆத்மா, உடல் அல்ல என்பதாகும். ஆத்ம அபிமானியாகி இருந்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவும் இருக்கும். கேள்வி: மனிதர்களிடம் இல்லாத எந்த ஒரு மறைமுகமான பொக்கிஷம் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கிறது? பதில்: உங்களுக்கு பகவானாகிய தந்தை வந்து கற்பிக்கின்றார். அந்த படிப்பினுடைய குஷியின் மறைமுகமான பொக்கிஷம் உங்களிடம் உள்ளது. நாம் கற்றுக்கொண்டிருப்பது வருங்கால அமர லோகத்திற்காகவே அன்றி இந்த மரண உலகத்திற்காக அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலையில் எழுந்து தாராளமாக உலாவுங்கள், சுற்றி வாருங்கள். ஆனால் முதல் பாடத்தை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் குஷியின் பொக்கிஷம் சேமிப்பாகி சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் தந்தை கேட்கின்றார், குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆகி அமர்ந்திருக்கிறீர்களா? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர்ந்திருக்கிறீர்களா? ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா தந்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். நாம் தேகம் அல்ல, ஆத்மா ஆவோம் என்ற நினைவு குழந்தைகளுக்கு வந்துள்ளது. குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக ஆக்குவதற்காகத்தான் உழைக்க வேண்டியுள்ளது. குழந்தைகளால் ஆத்ம அபிமானியாக இருக்க முடிவதில்லை. அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். எனவே ஆத்ம அபிமானியாகி இருக்கிறீர்களா என்று பாபா கேட்கின்றார். ஆத்ம அபிமானியாக ஆத்ம உணர்வுடன் இருந்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவும் வரும். தேக அபிமானியாக தேக உணர்வில் இருந்தீர்கள் என்றால் லௌகிக உறவினர்களின் நினைவு வரும். முதலில் நாம் ஆத்மா ஆவோம் என்ற வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆத்மாவாகிய எனக்குள் தான் 84 பிறவிகளின் பாகம் நிரம்பியுள்ளது. இதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஆத்மா ஆவோம். அரை கல்பம் நீங்கள் தேக அபிமானியாக இருந்தீர்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் மட்டுமே குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக ஆக்கப்படுகிறது. தன்னை தேகம் என்று நினைத்தால் தந்தை நினைவுக்கு வரமாட்டார். எனவே முதலில் ஆத்மாக்களாகிய நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் ஆவோம் என்ற இந்த பாடத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். தேகத்தின் தந்தையை நினைவு செய்ய ஒருபோதும் கற்பிக்கப்படுவதில்லை. பரலோக தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். தேக அபிமானி ஆகும் பொழுது தேகத்தின் சம்பந்தங்கள் நினைவுக்கு வரும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் உழைப்பு ஆகும். இதை யார் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார்? ஆத்மாக்களாகிய நமது தந்தை. அவரைத்தான் பாபா, வாருங்கள், வந்து இந்த துக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து விடுங்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த கல்வியின் மூலம் நாம் வருங்காலத்தில் உயர்ந்த பதவி அடைகிறோம் என்று குழந்தைகள் அறிவார்கள். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இந்த மரண உலகத்தில் இப்பொழுது முற்றிலும் இருக்க வேண்டியதில்லை. இந்த நம்முடைய படிப்பு இருப்பதே வருங்கால 21 பிறவிகளுக்காக. நாம் சத்யுகம் என்ற அமர லோகத்திற்காக படித்து கொண்டிருக்கிறோம். அமர பாபா வந்து நமக்கு ஞானம் சொல்லி கொண்டிருக்கின்றார். எனவே இங்கே வந்து அமரும் போது முதலில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுது விகர்மங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். நாம் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். பாபா நம்மை புருஷோத்தமராக ஆக்கி கொண்டிருக்கின்றார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் புருஷோத்தமராக ஆகிவிடுவீர்கள் என்று கூறுகிறார். நான் மனிதனை தேவதையாக ஆக்க வந்துள்ளேன். சத்யுகத்தில் நீங்கள் தேவதையாக இருந்தீர்கள். இப்பொழுது எப்படி படியிறங்கி வந்துள்ளோம் என்பதை அறிவீர்கள். நமது ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பொருந்தியுள்ளது. இதை உலகத்தில் யாருமே அறியாமல் உள்ளார்கள். அந்த பக்தி மார்க்கம் தனிப்பட்டது, இந்த ஞான மார்க்கம் தனிப்பட்டதாகும். எந்த குழந்தைகளுக்கு தந்தை கற்பிக்கிறாரோ அவர்களுக்கு தெரியும். இதை பற்றி வேறு யாருக்குமே தெரியாது.
இது வருங்காலத்திற்கான மறைமுகமான பொக்கிஷமாகும். நீங்கள் படிப்பதே அமர லோகத்திற்காகவே அன்றி இந்த மரண உலகத்திற்காக அல்ல. இப்பொழுது தந்தை கூறுகிறார், அதிகாலையில் எழுந்து சுற்றுங்கள், உலாவுங்கள். முதல் பாடமான ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள். நான் ஆத்மா, உடல் அல்ல. ஆன்மீக தந்தை வந்து நமக்கு கற்பிக்கின்றார். இந்த துக்கமான உலகம் இப்பொழுது மாறப்போகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. யோக பலத்தினால் தங்கள் அனைத்து கர்மேந்திரியங்களையும் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். விருட்சபதியான ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். உண்மையான வைஷ்ணவராக, அதாவது தூய்மையாக ஆக வேண்டும். 2. அதிகாலையில் எழுந்து நான் ஆத்மா ஆவேன், உடல் அல்ல என்ற முதல் பாடத்தை பக்குவப்படுத்த வேண்டும். நமது ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். இந்த துக்கமான உலகம் இப்பொழுது மாற வேண்டியுள்ளது. இதுபோல புத்தியில் முழு ஞானத்தின் நினைவு இருந்து கொண்டே இருக்கட்டும். வரதானம். ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய பத்மா பதம் பாக்யசாலி ஆகுக. பல கோடி மடங்கு பாக்யசாலி ஆகுக. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் செயலில் பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய பல கோடி மடங்கு பாக்யசாலி, பத்மா பதம் பாக்யசாலி ஆகுக. விளக்கம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் வருமானம் சேமிப்பதற்கான வரதானம் டிராமாவில் சங்கமயுக நேரத்திற்கே கிடைத்துள்ளது. அத்தகைய வரதானத்தை தனக்குள் சேமித்து பிறருக்கும் தானம் கொடுங்கள். அவ்வாறே எண்ணம், செல்வம், ஞானம் எனும் பொக்கிஷங்களை செயலில் ஈடுபடுத்தி பன்மடங்கு வருமானம் சேமியுங்கள். ஏனெனில் இந்த நேரத்தில்தான் ஸ்தூலமான செல்வத்தையும் ஈஸ்வரன் பெயரில் சமர்ப்பணம் செய்வதால் ஒவ்வொரு நயா பைசாவும் இரத்தினத்தை போன்று மதிப்பு அதிகரிக்கின்றது. எனவே அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் பிறருக்காகவும் சேவையில் பயன்படுத்துங்கள். அப்பொழுதே பத்மா பதம் பாக்யசாலி, பல கோடிக்கணக்கான மடங்கு பாக்யசாலியாக ஆவீர்கள். ஸ்லோகன். எங்கே உள்ளபூர்வமான அன்பு இருக்குமோ அங்கே அனைவருடைய ஒத்துழைப்பும் சுலபமாகவே கிடைத்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக நிலையில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகம் உள்ளவர் ஆகுங்கள். தேகத்தின் உள்ளிருக்கும் ஆத்மா தெள்ளத் தெளிவாக வெளியில் தென்படும் வகையில் நீங்கள் ஒரு கண்ணாடி போல் ஆகிவிடுங்கள். உங்களுடைய ஆன்மீக வடிவம் எதிரில் இருப்பவர்களுக்கும் தனது ஆன்மீக வடிவத்தை சாட்சாத்காரம் காட்ட வேண்டும், காட்சியாக காட்ட வேண்டும். இதைத்தான் அவ்யக்த நிலையை மற்றும் ஆன்மீக நிலையை அனுபவம் செய்ய வைப்பது என்று சொல்லப்படும். நல்லது. ஓம் சாந்தி.